டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். அலிலியாவா சார்? அவங்க இன்டர்வியூக்கு வர வேணாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னா இல்லையா? ஏன் அதை சொல்லல? ஒரு விஷயம், சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் தவம் பண்ணி சாமி கும்பிட்டேன். சார் டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார்னு நான் சொன்னேனே சார். நான் தான் பேரை சுருக்கிட்டேன்ல, என்னன்னு கேன்னு. நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு சிபிஐயில் அங்கே என்கொயரி. இப்போ அவர் அதுக்கு போகணும். ஏன் அவர் இப்போ போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு? எங்கள் தலைவனை போக வேணான்னு சொன்னதே நான் தான். இப்போ என்ன செஞ்சிருந்தீங்க? அதுதானே இப்போ நான் கேட்கணும். சொல்லுங்க, என்ன செஞ்சிருந்தீங்க? தலைவர் ஆத்மாவை எழுப்பி நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 41 பேர் அந்த ஆத்மாவுக்களையும் எழுப்பி நிப்பாட்டிட்டேன். புரியுதுங்களா? எல்லாரும் முடிவு பண்ணோம். இதில் இன்டர்மீடியட்டாக இருந்து ஒரு மாமாவாக இருந்து வேலை பார்த்தது நான் தான். திமுககாரன் மந்திரவாதி வச்சு நடத்துகிற எல்லா விஷயத்தையும் நானே கற்றுக்கிட்டு நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். செத்து அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. செத்தவன் வீட்டில் 20 லட்ச ரூபா வாங்கினதுனால அவன் சந்தோஷமாக இருக்கான், செத்ததுனால அவன் சந்தோஷமாக இருக்கான். புரியுதுங்களா? வாடுறதுனால தான் நம்மளாம் கஷ்டத்தில் இருக்கோம். சிபிஐக்கு எதுக்கு இப்போ சிபிஐலேருந்து பனையூருக்கு வாங்க, ஒன்று நான் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன்ற மாதிரி இப்போ சிபிஐக்கேவா? ஏங்க 2 நாளாக தலைவருக்கு பேதிங்க. எது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டதா அவன் நினைக்கிறான். அதனால பேதி மாத்திரையை கலந்துருக்கான். நான் அப்பயே சொன்னேன்ல பேதி ஆகுதுன்னு. சர்டிஃபிகேட் கொடுப்பேன். எங்கள் வீட்டு டாக்டர் வந்து செக் பண்ணாரு இதுக்குன்னு. அவன் என்ன சொல்ல முடியும்? இல்லை பேதியா நீ வந்து அடைச்சிக்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஃப்ளைட்டே நாரிடாது. கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். எல்லாத்துலையும் எங்கள் தலைவர் ஆசைப்பட்டதுனால தான். அதனால ஆசை வைக்கக்கூடாது. பொண்டாட்டி மேலே ஆசை வச்சதுனால தான் ஒர்த்து இல்லாம போச்சு. அப்போ த்ரிஷா அது மட்டும்தான் ஒர்த்து. இந்த உலகத்திலே என் தலைவனுக்கு ஒர்த்தான ஒரே விஷயம் த்ரிஷா மட்டும்தான். மற்றது எல்லாமே ஒர்த்து இல்லை, தெரியுமா? எங்க சின்ன அண்ணி ஒன்று போதும். அதுக்காக அவன் உயிரே கொடுக்கறதுக்கு இருக்கான். எங்க தலைவர் அவங்க வந்தவங்களா என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்ந்தா கூட என் தலைவனோட ஆசைப்படுறவங்க. அசிங்கமா இருக்கு சார் நீங்க பேசுறது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் 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 அலிலியாவா சார்? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காமெடி பண்றேன்னா? காலங்காத்தாலேயே எனக்கு நிஜமா சொல்றேன், உங்களோட இன்டர்வியூ வேணான்னு நான் சொன்னீங்க என்ன சொல்லணும்னு நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் போன வாட்டி சொல்லி கொடுத்தேன். அவங்க இன்டர்வியூக்கு வர வேணாம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னா இல்லையா? ஏன் அதை சொல்லலை? ஒரு விஷயம், சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் தவம் பண்ணி சாமி கும்பிட்டேன். சாமி எப்போ கும்பிடுவீங்க? நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நானும் பார்க்குறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எதுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சேஷ்டைகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் இப்போ என்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? இன்ட்ரடியூஸே பண்ணலை சார். டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார்னு நான் சொன்னேனே சார். நான் தான் பேரை சுருக்கிட்டேன்ல, என்னன்னு கேன்னு. நீங்கள் சுருக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன இப்போ இது என்னது? ஒரு விஷயம், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு சிபிஐயில் அங்கே என்கொயரி. இப்போ அவர் அதுக்கு போகணும். ஏன் அவர் இப்போ போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு? ஹலோ, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் அதை பற்றி பேசுங்க, தெரியலன்னா சைலண்ட்டாக இருங்க. புரியுதுங்களா? எங்கள் தலைவனை போக வேணான்னு சொன்னதே நான் தான். புரியுதுங்களா? எப்படி தெரியுமா? நான் உட்காந்த இடத்துலையே தலைவர்கிட்ட பேசுவேன். நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறீங்க? சும்மா ஓம் அலேலுயா ஓம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு எதுக்காக சொன்னேன்? அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதுங்களா? நான் உட்காந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்க? எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்க. அதான் இப்படியே வெட்டித்தனமாகவே ஏதாவது யோசிக்கிறது. ஆக்கப்பூர்வமாக உட்காந்த இடத்துல செய்கிறது நான் தான். அவங்க வீட்டில் உட்காந்து செய்யணும், இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல செய்யக்கூடாது. ஹலோ, எங்கள் தலைவனும் ஆக்கப்பூர்வமாக உட்காந்த இடத்துல செய்வாங்க.
என்ன செய்யறேன்னு பாருங்க. அது இன்டர்வியூ கொடுக்குற இடத்துலயா வீட்லயான்லாம் சொல்லாதீங்க. இப்போ என்ன செஞ்சிருந்தீங்க அதுதானே இப்போ நான் கேட்கணும். சொல்லுங்க என்ன செஞ்சிருந்தீங்க? தலைவர் ஆத்மாவை எழுப்பி நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 41 பேர் அந்த ஆத்மாக்களையும் எழுப்பி நிப்பாட்டிட்டேன். புரியுதுங்களா? எல்லாரும் முடிவு பண்ணோம். இதில் இன்டர்மீடியட்டாக இருந்து ஒரு மாமாவாக இருந்து வேலை பார்த்தது நான் தான். தெரியுமா? என்னதுங்க இப்போ சிபிஐ எதுக்காக கூப்பிட்றாங்க? 41 பேர் தானே. இந்த 41 பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் போகாதீங்கன்னு அந்த 41 பேர் சொல்லிட்டாங்க. அந்த 41 பேர் சொன்னதுக்கப்புறம் போகலாமா? போகக்கூடாதுல்ல. அதனால தான் என் தலைவர் போகலை. இல்லை எனக்கு புரியலை என்ன சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த ஆத்மாக்கள் விஜயோட ஆத்மாவோட இந்த ஆத்மாக்களை இப்போ இணைச்சிருந்தீங்களா? இப்போ அவ்வளோதான் இவ்வளோ நேரம் இதான் பண்ணியிருந்தீங்களா? திமுககாரன் மந்திரவாதி வச்சு நடத்துகிற எல்லா விஷயத்தையும் நானே கற்றுக்கிட்டு நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை திமுகவும் நம்ம அப்புறம் அந்த 4 பேரை நம்ம அப்புறம் பேசுவோம் அவங்கள பற்றி. இப்போ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க? வாட் யூ ஆர் டூயிங்? ஏங்க நான் சொல்கிறது புரியுதா புரியலையா உங்களுக்கு? எங்கள் தலைவரோட ஆத்மா இருக்கு இல்லையா, ஆவி, அவர் ஆவியை தனியாக அவர் உடல்லேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் 41 பேர் ஆல்ரெடி ஆவி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? பாவம் சார், வார்த்தைகளை உங்களுக்கு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி பேச தோணுதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னது பேசுறது? உங்களுக்கு செத்து அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. செத்தவன் வீட்டில் 20 லட்ச ரூபா வாங்கினதுனால அவன் சந்தோஷமா இருக்கான், செத்ததுனால அவன் சந்தோஷமா இருக்கான். புரியுதுங்களா? வாடுறதுனால தான் நம்மளாம் கஷ்டத்தில் இருக்கோம். ஆமாம். இப்போ இந்த ஆவிகளோட இணைச்சி வச்சிங்களா? என்ன சொன்னாங்களா அந்த ஆவிகள்லாம்? அதான் ரேஷன் கடையில் பாமாயில் வாங்கிட்டீங்களா? எல்லாம் அரிசி மட்டும் தான் வாங்கினேன் இந்த வாட்டி. பார்த்தீங்களா திமுக என்ன அளவுக்கு சதி பண்ணுறாங்கன்னு? சக்கரை வாங்கல வாங்கணும். அப்போ பாமாயில கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எவ்வளவுக்கு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்? மனித வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறதுனால. மனித வாழ்க்கையிலேருந்து வெளியில வாங்க. முதல்ல இது என்ன வேஷம்? இது என்னது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் சால்வை போடுவானுங்க. ஆனால் எவனாவது சால்வை போட்டுக்கிட்டு வெளியில் வந்திருக்கானா? ஏன்னா அந்த மரியாதையை மதிக்க தெரியாதவன தான் விஐபியா இருக்கானுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு யாராவது சால்வை போட்டாங்களா? போட்டா அதை மதிச்சு போட்டுக்கணும்ல. எவனாவது விஐபிங்கிறவன் அதுக்கு மரியாதை கொடுக்குறானா? ஒருத்தன் மரியாதை கொடுத்தானா அந்த மரியாதை வாங்கி நம்ம வச்சுக்கணுங்கிறது. அப்பவே மரியாதையை கழட்டி கம்யூனிட்டி பயலுக போட்ட ஜோர்லயே கழட்டி விட்டுறானுங்க. இது எந்த விதத்துல சரி? ஒரு சால்வை போட்டா மரியாதையை நம்ம வச்சுக்கணும்ல. இப்போ நீங்க எதுக்கு இதை கைடி எறிஞ்சீங்க? எது? உங்களுக்கு தானே மரியாதை பண்ணாங்க. ஒரு விஷயம், மரியாதை தெரியாம இப்படியெல்லாம் விஐபி இருக்கானுங்களேன்னு சொல்லி காட்டினேன். புரியுதுங்களா? இப்போ விஷயத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் சால்வை போட்டுட்டு அப்படியே வச்சிருந்தான்னு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஏன் சார் ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அதை பத்தி போறீங்க? நான் இப்ப கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் போகல சிபிஐக்கு? எதுக்கு இப்ப சிபிஐல இருந்து பனையூருக்கு வாங்க, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன்ற மாதிரி இப்ப சிபிஐக்கேவா? ஏங்க 2 நாளா தலைவருக்கு பேதிங்க தெரியுங்களா? என்ன பல்ல கடிக்கிறீங்க? அசிங்கமா ஏங்க பேதி போறது அசிங்கமா? புரியல எனக்கு. ஒரு விஷயம், சாதாரணமா பேதியை சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏதாவது ஒரு விஷயம்னா கோவமா வருது எனக்கு. டாய்லெட் போறத பத்தி இல்லாம சார் ஒரு இன்டர்வியூல பேசுவீங்க? உங்களுக்கு யார் சார் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறது? ஃபர்ஸ்ட் எனக்கு உண்மையா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு சார். உங்க தலைவனுக்கு என்ன இருந்தா எனக்கு என்ன சார்? அவர் சிபிஐக்கு ஏன் போலன்றது மட்டும் தான் என்னோட கேள்வி. அதை விட்டுட்டு அவருக்கு வந்து டிசென்ட்ரி, அவருக்கு லூஸ் மோஷன். ஏன் லூஸ் மோஷன் தெரியுமா? லூஸ் மோஷன் ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா சார், ஒரு இன்டர்வியூக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உட்காந்து பேசுங்க. இன்டர்வியூ எடுக்கும் போது ஆவிகள் கிட்ட போய் பேசுறேன்றீங்க. உங்களுக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. டாக்டர்னா ஹார்ட் சர்ஜன் மட்டும்தான் டாக்டர் கிடையாது. பல்ஸு ஆப்ரேஷன் பண்ணுறவனும் டாக்டர் தான். புரியுதுங்களா? நீங்கள்லாம் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. வியாதியாக தான் பார்க்கணும். அதை டாய்லெட் தனியா உணவு தனியான்னு பிரிக்கக்கூடாது சார். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன சொல்ல வரீங்க? டிஎம்கே காரன் சதியா இதுவும்? ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டில் இருக்கிற குக்கு அவன் பண்ணியிருக்கான். அந்த குக்கு ஏன் பண்ணான் தெரியுமா? பெரிய அண்ணியை கைக்கூலியாக இருந்திருக்கான். அவன் ஒரு உண்மைக்கு புறம்பா தலைவர் இருக்காரே
அப்படின்னு. எது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டதை அவன் நினைக்கிறான். அதனால பேதி மாத்திரையை கலந்துருக்கான். இது எவ்வளவு பெரிய சதி. எங்க தலைவர் பாஜகவோட ஜாயிண்ட் அடிச்சு ஒரு கட்சி மேன்பான்மையா ஒரு பெரும்பான்மையா தமிழகத்துல அடுத்த முதல்வரா இருக்க போறாரு. இப்ப எதுக்கு அவர் சிபிஐ என்கொயரிக்கு போல, அதுக்கு பதில் சொல்லுவீங்களா இல்ல நான் இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிக்கட்டுமா? சிபிஐ என்கொயரி தான் வேணாம், போக வேணாம்னு பிஜேபில இருந்து மேல் இடத்துல இருந்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அங்கே இரு, நீ வந்துடாத அப்படின்ட்டாங்க. ஆமா. ஏன் வந்தா புடிச்சு வச்சுடுவாங்கன்னு பயமா? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. அந்த 41 பேர்கிட்ட நான் ஏன் பேசணும் தெரியுமா? அவங்க போய் சாட்சி சொல்லிட்டாங்கன்னா என் தலைவன் உள்ளார. யார் 41 பேரா? அந்த இறந்து போனவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லிட்டாங்கன்னா எங்க வந்து கோர்ட்ல சிபிஐ ஆபீஸ்ல போய் விசாரணை நடக்க. சிபிஐ ஆபீஸ்ல இப்ப என்னங்க கூப்பிட்டு என்ன விசாரிக்க போறாங்க? வாங்க தம்பி அப்படிம்பாங்க. எத்தனை மணிக்கு வீட்டுல கிளம்புனீங்க அப்படிம்பாரு. அப்ப எனக்கு ஒரு டவுட் சார், நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா இல்ல நான் குழப்பத்துல இருக்கேன்? குழப்பத்துல இல்ல, நீங்க தெளிவா இல்ல, கேட்கறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்கறங்கிறதே அந்த விஷயத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க. நானா சார்? ஆமா, சீரியஸா. டியூப் லைட்லயும் ரொம்ப, அதாவது அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு லைட்டா இருக்கீங்க. டப்புன்னு பத்தி எரிய வேணாமா? நான் என்ன சொல்றேன், 41 பேர் பேசுறாங்கன்னா எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, டக்கு டக்குன்னு கேட்க வேணாமா? நான் கேட்கணுமா சார்? ஆமா. என்ன கேட்கணும்? 41 பேர் உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னா அப்புறம் 41 பேர் என்ன பேசுறாங்க டக்குன்னு கேட்கணும்ல, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுல வந்து என்னை ஏன் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க, என்னை ஏன் கூப்பிட்டு வச்சு பேசுறேன்? ஆக்சுவலா உங்களை நான் கூப்பிடக்கூடாது. ஆமா, இவங்க வந்தா நான் பேசக்கூடாது. ரெண்டாவது கமெண்ட்ஸ் போடுறோம் பாத்தீங்களா? ஆமா சார், ஒரு நிமிஷம் சார். சீரியஸா டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகாதீங்க. ஐயோ, அமிர்தவல்லி எனக்கு தான் சொல்றானுங்க. ஆமா, நான் என்னமோ எனக்குன்னு சொன்னது மாதிரி நான் சொல்லவே இல்லைம்மா, நல்லா தெரிஞ்சுங்க. எப்பா சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ என்ன பத்தின டாபிக்கே இல்ல சார். ஏன் சார் ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்வியூ வரும்போது இன்டர்வியூக்கான கேள்விகள் தவிர வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ் மேல ஆகுது சார். இப்போ வரைக்கும் அவர் ஏன் சிபிஐ என்கொயரிக்கு போனாரு இல்ல போகலன்ற அந்த கேள்விக்கு பதிலே வரல சார். ஆவின்றீங்க, லூஸ் மோஷன்ன்றீங்க, உன்னை பத்தி கமெண்ட் இப்படி போட்டிருக்காருன்றீங்க, நீ ஒரு தத்தின்றீங்க. எனக்கு புரியவே இல்லை சார். நான் தத்தின்னு உங்களை சொன்னேனா? நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? சீரியஸா? ஆமா, இதுக்கு வேற நான் உங்களை தத்தின்னு சொன்னதுக்கு 4 திட்டுவானுங்க. அதெல்லாம் திட்டுவாங்கணுமா என்ன? எப்படி திமுக காரனுங்க ஆள் வச்சு எங்க தலைவரை திட்டுறானுங்களோ அதே மாதிரி நீங்க ஆள் வச்சு எல்லாம் செய்றீங்க. எனக்கு இருக்கிறது ஒரு மெயில் ஐடி தான் சார். நான் எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம், மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே இல்லை சார். நான் பார்க்க கூட மாட்டேன்னு உங்ககிட்ட இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது உங்கள் காதில் விழுந்ததா சார்? மெயில், என்னோட மொபைல் இங்கே தான் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் செக். மேடம், உங்கள் தானே இந்த கிஷோர் கே சுவாமி? எனக்கு தெரியும். ஆமாம் சார், எனக்கு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் சார். நான் இங்கே ஹோல்ட் பண்ணுறேன். கிஷோர் கே சுவாமி அவரை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் சார். அது ஒரு தனி டாப்பிக்காக வச்சுக்கலாம். என்னுடைய கேள்வி ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். 3 கொஸ்டின் எனக்கு இருக்கு சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு ஏன் விஜய் அவர்கள் சிபிஐ என்கொயரிக்கு போகலை? செகண்ட், மாமல்லபுரத்துல கொண்டாடினா அந்த மகளிர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, உங்களை பார்த்து நான் ஹர்ட் ஆகுறேன், அதெல்லாம் வர்த்தே இல்லைன்ற ஒரு வார்த்தை உண்மையாவே எனக்கு புரியல. அதை எப்படி எடுத்துக்கணும்? தேர்ட், ட்ரிஷா அவர்கள் வந்து பப்ளிக்கா வந்து பார்த்திபன் அவர்களை குறி வச்சு பேசுறதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லை we will just close this interview sir. I will inform my channel. சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டீங்க? இல்லை கேளுங்களேன். ஏன் எங்க தலைவர் இதுக்கு போகலங்கிறீங்க அதானே? ஒரு விஷயம் தெரியுமா? உடனே நான் ஆவியோட பேசினேன். ஆவியோடலாம் கிடையாதுங்க. போனா என்ன புதுசான கொஸ்டின் பண்ணுவாங்களா? ஆமா, அதே கேட்ட கொஸ்டினே மறுபடியும் கேட்பாங்க. அதுக்கு போகணுமா? அதுக்கு தான் போகல என்ன தூக்கில போட்டுருவாங்களா? மறுபடியும் வாய்தா கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. மறுபடியும் வான்னு ஒரு லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டருக்கும் போடலன்னா மறுபடியும் வான்னு ஒரு லெட்டர் போடுவாங்க. மறுபடியும் வான்னு ஒரு லெட்டர் போடுவாங்க. ஒரு விஷயம், அப்பா ஒன்று ஒரு எம்எல்ஏ தெரியுமா? இந்த இப்போ வந்து சட்டத்துறை அமைச்சராக இருக்கார். அவரு ஒரு தடவை எலெக்ஷன்ல நின்று ஓட்டு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளாலுமே ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டானுங்க. ரகுபதி அவர் சட்டத்துறை அமைச்சர். ரகுபதி அவர் தானே? பேர் தெரியாதுல்ல யார் சட்டத்துறை அமைச்சர்னு? அப்பாவு யாருங்க? அப்பாவு அவர் இப்போ ஸ்பீக்கரா இருக்காரு. அந்த ஸ்பீக்கர் தான். புரியுதுங்களா? அவர் என்ன ஜெயிச்சாரா தோத்தாரான்னு இன்ன வரைக்கும் தெரியல. எத்தனை வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா?
கிட்டத்தட்ட 20 வருஷமா போயிட்டு இருக்கு. அது மாதிரி எங்க தலைவன் இந்தியாவில் ஒரு கேஸ்ன்னா ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்சிடுறீங்களா? ஆமா, ஆயுள் முடிகிற வரைக்கும் நாங்க கேஸ் இழுப்போம். இப்ப அவர் கூப்பிட்டா போகணும் அவசியம் இல்லைங்க. இது என்ன கதை? ஆமா, அவன் கூப்பிட்டா நம்ம போகணுமா? ஆமா, புரியல. சிபிஐ கூப்பிட்டா ஓ, போகணும். எதுக்கு போகணுங்கிறான்? எனக்கு வயித்தால பேதி போகுது, போகல, சர்டிஃபிகேட் கொடுப்பேன். நான் அப்பயே சொன்னேன்ல பேதி ஆகுதுன்னு, சர்டிஃபிகேட் கொடுப்பேன். எங்க வீட்டு டாக்டர் வந்து செக் பண்ணாரு இதுக்குன்னு. அவன் என்ன சொல்ல முடியும்? இல்ல இல்ல பேதியா, நீ வந்து அடைச்சிக்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஃப்ளைட்டே நாரிடாது? கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம்? இதெல்லாம் தயவுசெய்து போட்டுறாத. எது புரியல? என்ன சொன்னீங்க அங்க? இதெல்லாம் தயவுசெய்து போட்டுறாதீங்கப்பா. உண்மைதான். நீங்க அடுத்தாப்புல ஓகே, இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா சொல்லிட்டேனா ஏன் போகலங்கிறதுக்கு? இது ஆன்சர். ஆமா, போகலங்க, போகல, அவ்வளவுதான். ஏன் போகலங்கிறதுக்கு இல்ல இதான் சார், காரணம். எனக்கு புரியவே இல்ல. ஒரு சிபிஐனா யாருங்க? அவனும் மனுஷன் தானே. 10 மாசம் என்ன மாதிரி பிறந்தவன் தானே அவனும். வேற ஏதாவது வானத்துல இருந்து குதிச்சிட்டானா? என்ன சார் இப்படி யாருங்க சிபிஐனா? யாரு? புரியல. ஒரு விஷயம், தில்லுங்கிறது எங்க தலைவனுக்கு இருக்குது, புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு கட்ஸ் இருக்குது. உங்களெல்லாம் ஈரான்ல கொண்டு போய் விட்டுடணும் சார், இல்ல பாகிஸ்தான்ல விட்டுடணும். ஏன்? குண்டு போட்டா கூட நாங்க சாக மாட்டோம். ஏன்னா நாங்களே தான் குண்டு, அது தெரியுமா? ஆமா. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. கேள்வி கேட்டேனே சார், மாமல்லபுரத்துல மகளிர் தின வாழ்த்துக்கு இதெல்லாம் ஒர்த்தே இல்ல, நான் ஹர்ட் ஆவேன், நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. என்ன இதெல்லாம்? வாழ்க்கையில எதுவுமே ஒர்த்து இல்ல, புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையே ஒர்த்து இல்ல. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு? ஆசையே அனைத்திற்கும் காரணம் இருக்காருல்ல. எல்லாத்துலயும் எங்க தலைவர் ஆசைப்பட்டதுனால்தான். அதனால ஆசை வைக்க கூடாது. பொண்டாட்டி மேல ஆசை வச்சதுனால தான் ஒர்த்து இல்லாம போச்சு. புள்ள மேல ஆசை வச்சதுனால தான் ஒர்த்து இல்லாம போச்சு. அப்பா மேல ஆசை வச்சதுனால தான் ஒர்த்து இல்லாம போச்சு. அம்மா மேல ஆசை வச்சதுனால தான் ஒர்த்து இல்லாம போச்சு. ஏன்? இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால தான் ஒர்த்து இல்லாம ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ட்ரிஷா, அது மட்டும்தான் ஒர்த்து. இந்த உலகத்திலே என் தலைவனுக்கு ஒர்த்தான ஒரே விஷயம் த்ரிஷா மட்டும்தான். மற்றது எல்லாமே ஒர்த்து இல்லை, தெரியுமா? இப்ப அவருங்க மேல ஆசை வச்சா மட்டும் ஒர்த்தா இருக்குமா? ஏதாவது சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாமையா? ஏங்க, ஒண்ணு ஒர்த்தா இருந்தா போதுங்க, அதுக்காக உலகத்தையே விட்டு கொடுத்துட்டு வந்துடலாம், புரியுதுங்களா? எங்க சின்ன அண்ணி ஒண்ணு போதும், அதுக்காக அவன் உயிரே கொடுக்கறதுக்கு இருக்கான். எங்க தலைவர் உயிரை கொடுக்க மாட்டாரா என்ன? கொடுப்பாரு சார். அவருக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு தெரியுமா சார்? இது என்னங்க புரியல? நீங்க எல்லாருமே ஐயோ இது எல்லாம் அதாவது இப்படி பேசாதீங்க. ஆமா, நான் பேசக்கூடாதா? எது ஒரு விஷயம், இந்த வயசுலதான் காதல் வரணும், இந்த வயசோட காதல் முடிஞ்சிடணும் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன? சார், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து லவ்வுக்கு இல்ல சார், அதுக்குன்னு வந்து லவ் இந்த ஏஜ்ல வரக்கூடாதுன்றதும் நான் மீன் பண்ணல. ஆனா அது ஒரு முறைப்படின்னு ஒரு முறைப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. சாதனை படைக்கிறதுக்கு தான் சார் வயது இல்ல, படிக்கிறதுக்கு தான் சார் வயசு இல்ல, கண்ட பேரை காதலிக்கிறதுக்கு வயசு இல்லைன்றது யாருமே சொல்லல. அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லா பேருமே திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். வெளிப்படையா எங்க தலைவர் வெளிப்படையா வந்து சொல்றாரு, சமுதாயத்துல இப்படி ஒரு நான் 2வது வச்சுக்கிறேன் அப்படிங்கறத எந்த விஐபி வந்து வெளியில சொல்றான்? எல்லா விஐபிக்கும் இருக்குங்க. அசிங்கமா பேசுறீங்க. ஐயோ, நீங்க அசிங்கமெல்லாம் பேசாதீங்க. சும்மா நீங்க சமுதாயத்தை சீர்கெடுக்கிறீங்க. ஒரு முன்னேற்றமான சமுதாயமா என் தமிழ் சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போறது எங்க தலைவர், புரியுதுங்களா? அத்தனை லேடிஸ் வந்தாங்களே, அத்தனை லேடிஸுக்கும் இருக்கு, தெரியுமா? சார் வேண்டாம் சார், ரொம்ப தப்பா பேசுறீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் பேசலங்க, தப்பா அக்செப்ட் பண்றாங்க நீங்க. அதான் உங்க பார்வையில தப்பு. உங்க பார்வையில ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியோட தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. தப்பான ஆட்களா இருக்கீங்க. ஆமா, அப்போ ஒரு பொண்டாட்டி அந்த மாதிரி நினைச்சா அது வந்து கரெக்டா சார்? அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் நாங்க கட்சிக்கு வச்சுப்போம். அப்படி இருக்கிறதா எங்க சங்கத்துல இருக்க முடியும், புரியுதுங்களா? எங்க தலைவரை ஃபாலோ பண்ணணும்னா 1க்கு 2 வச்சுக்கணும். பெண்களுமா? பெண்களும் தான் சார். அப்பதாங்க சண்டை வரும். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க ஒரு இன்டர்வியூல பேசணுன்றதுக்காகவோ இல்ல நாங்க வியூஸ்க்காகவோ இல்ல நீங்க அபத்தமா ஆமா, அப்படியே அபத்தமா எந்த ஒரு விஷயத்துக்குமே என்னால எல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாது சார், நிஜமா. சரி, அங்க வந்தாங்க இல்லையா?
இது ரொம்ப அவ்வளோ அசிங்கமான ஏங்க ஒரு இருங்க வார்த்தைகளா இல்ல. நீங்க போகலங்கிறது அந்த ஏங்க பெண்களை- நீங்க தப்பா இருக்கீங்க. நீங்க போகலங்கிறதுனால அவர் பெண்ணு தப்பு. சார், ஒரு விஷயம் அவங்க அந்த- அவ்வளோ பெரிய லேடிஸ் கும்பல்லாம் வந்தாங்கல்ல, ரைட், யாராவது ஒருத்தர் அந்த மேடையில உன் பொண்டாட்டிய ஒருத்தர் இல்லைன்னு சொல்றியாப்பா அப்படின்னு ஒரு பொம்பளை உங்களை மாதிரி யாராவது எந்திரிச்சு கேட்டாங்களா? ஏன்? நாங்கெல்லாம் ஐக்கியமாயிருக்கோம், 2 வச்சுக்கிறதுல பிளானா இருக்கும். நீங்க சொல்றது மாதிரி அப்படியே பொங்கி எழுறீங்களே. சார் ஒரு நிமிஷம் சார். தமிழ் சமூகத்தை அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டு போயிட்டோங்க. பேச நீங்க விடுங்க. வரலங்க, பின்னால இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் ரொம்ப பின்னால இல்ல, நான் ரொம்ப கேவலமாவே இருந்துட்டு போறேன். ஐ டோன்ட் மைண்ட். ஆனா அங்க இருக்கிறவங்க லேடிஸ் வந்து பேசுறதுக்கு முற்படல அப்படின்றத நீங்க அங்க போய் பாத்தீங்களா? கை தட்டி சந்தோஷமா கொண்டாடுறாங்களே, என்ஜாய் பண்றாங்க, உஷு உஷு உஷுங்கிறப்ப அப்ப என்ன ஆர்ப்பரிக்கிற கூட்டம் எதனால? அவங்களுக்கு மேபி காதுல என்னத்த விழுந்திருக்காங்க காதுல உழுவல, சார். காதுல உழுவலையா? பேசுறது புரிஞ்சிருக்காம இருந்திருக்கும் சார். விஜய் அவர்கள் என்ன ஒரு பேசினாலும் நிமிஷம் கை நல்லா தட்டணும். தெரிஞ்சுங்க. சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷங்க, நீங்க பாட்டுக்கு ஒரு நிமிஷம்ங்கிறீங்க. அவங்க வந்தவங்க என்ன தெரியுமா, ஒரு நாள் வாழ்ந்தா கூட என் தலைவனோட சார் வாழணும்னு ஆசைப்படுறவங்க. அசிங்கமா இருக்கு சார் நீங்க பேசுறது. நீங்க முதல்ல ஒரு நிமிஷம், நீங்க மாநாடு எல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல இந்த மாநாடு இல்ல இந்த மாதிரி தலைவர்கள் ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் போயிருக்கீங்களா? நாங்களாம் கவரேஜ்க்கு போயிருக்கோம் சார். பேசுற பாதி விஷயம் வந்து அங்க ஹெட்செட்ல போட்டுட்டு இருக்கிற கேமராமேனுக்கு மட்டும் தான் கேட்குமே தவிர ஸ்பீக்கர்ஸ் பக்கத்துல நின்றாலோ இல்ல அந்த ஒரு விஷயங்கள்லாம் பாதி கேட்காது. டு யூ நோ தட்? அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க கவரேஜ் போயிருக்கீங்களா? சரி, மாநாடுகள் அட்டெண்ட் ஏங்க பண்ணிருக்கீங்களா? ரைட்டுங்க இருங்க. மாநாட்டுல பேசிட்டார், ரைட்டா, காதுலே உழுவல. யாருக்கு? அங்க இருந்த எந்த லேடிஸ். ஆரவாரமா இருந்திருக்கு. அதாங்க ஏங்க ரைட்டுங்க, ஆரவாரம்லாம் முடிஞ்சிச்சுல. எந்த ஊரே பேசிட்டு இருக்குல்ல, ஒர்த்து இல்லைங்கிற விஷயத்த உங்களுக்கு எப்படி தெரியுது? மொபைல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க மாநாடு போகல, ரைட்டு, மொபைல்ல அவர் பேசுனது தெரியுதுல. இது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் பேசிட்டு ஆனா கம்யூனிட்டி மேல என்னடா இப்படி பேசிருக்க தாய், இப்படியா நம்ம சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எகைன்ஸ்டா யாராவது பேசுனாங்களா? எல்லாருமே பேசிருக்காங்க சார். யார் நீங்க பேசுனாங்க? பாக்கல சமூக வலைதளத்துல அதான். நான் பாக்குறேன். அங்க போன பொம்பளைங்கள யாராவது பேசுனாங்களா? இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்க பேசுன 4 பேர் தான் பாக்குறீங்க. சீரியஸா? இந்த நாச்சியார்னு ஒரு லேடி பேசிருக்கு, சீரியஸா? அவங்கள குரல் கொடுத்திருக்காங்க. தாவேக்கால இருக்க நிர்வாகி தானே அதான். சார் அவங்கலாம். ஏன்? சனம் ஷெட்டி அவங்க கூட இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணவங்க. அவங்களும் இப்ப வந்து against அதான் குரல் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்றது இவ்வளவுதானே? இதெல்லாம் பிரபலங்கள் சார். ஏங்க இந்த பிரபலம் இல்லாத சாதாரண மக்கள் வந்து போய் அவங்க கிட்ட மைக்க கொடுத்தாதானே சார் அவங்களுக்கு தெரியும் சார். ஏன் மைக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மைக்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? நீங்களா மீடியா பீப்புள் தானே. அப்போ மீடியா உள்ளதுன்னா பிரபலமா இருக்கிறவன தான் நீ எடுப்ப, புரியுதுங்களா? பிரபலமா இருக்கிறவன் பேசினா நீ காசு சம்பாதிக்க முடியும். சோ காசு சம்பாதிக்கிற விஷயத்தை தான் நீங்க செய்வீங்க. அதான் ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவனோட அபிப்பிராயத்தை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. யார் அந்த கடைக்கோடி? அதான் கடைக்கோடியில 16 வயசு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆயா, அந்த ஆயான்னு சொன்னா எவனுமே போக மாட்டீங்களா? ஆமா, நான் தப்பா இருக்கேன்னு சொல்லாதீங்க. இல்ல ராங் பர்சன். யாரு? நானா தலைவனா? நான் நீ யாருமே இல்ல சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சீரியஸா ரொம்ப ரொம்ப தப்பான ஊருக்குள்ள இருக்கீங்க. ஆமா, சொல்லுவாங்க பழமொழி, ஊரே அம்மனமா இருக்கிறப்ப நாம ட்ரெஸ் போட்டு நிற்க கூடாதுன்னு. நீங்க எங்க சீரியஸா சொல்றேன், அடுத்தாப்புல ஒரு மீட்டிங் நடக்கும், வாங்க, எங்க ஜோதியில ஐக்கியமாகுங்க. நான் கவரேஜ்லாம் போயிருக்கேன் சார். எல்லாமே மாநாடு எல்லாம் வந்து எங்க விஜயோட கவரேஜ் போயிருக்கீங்க. என்னத்தை கவர் பண்ணீங்க எத்தனை வருஷமா? ஒரு விஷயம், எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல தமிழ் சமூகத்துல இவ்வளவு பேர் மிதமிஞ்சின அறிவாளிகளா இருக்காங்க அப்படிங்கறத காட்டியிருக்காரு. புரியுதுங்களா? வேற எவன் காட்டினா? எல்லாம் மூடி மூடி வச்சிருந்தாங்க. அறிவாளிகளை அமுக்கி வைக்கிறதே இந்த சமூகத்தோட வேலையா போச்சு. அறிவாளிகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தது யாரு? எங்க தலைவர். இப்ப ஒர்த் இல்ல அப்படின்னு அவர் வந்து சொன்னது கரெக்ட் இல்லையா? அப்புறம் 100% அப்ப 27 வருஷம் ஒருத்தர் கூட நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை பொய்யானது. ஒர்த்தே இல்லைங்க. ஒர்த் இல்ல. ஆமாங்க இல்லையா? அப்போ 2 குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு அப்பாவா இருக்கிறது ஒர்த் இல்லைங்க. இவ்வளவு பேர் தவம் இருக்காங்க தெரியுமா சார்? யாருக்கு? அதத்தான் அவ்வளவு பேரும் தவம் இருக்காங்க. யாரு? எங்க தலைவரோட வாழ்க்கை வாழ்றதுக்காக அவ்வளவு பேர் தவம் இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ரோட்ல போய் பாருங்க, எத்தனை IVF இருக்கு, அங்க எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு குழந்தை நமக்கு பிறக்காதா அப்படின்னு நீங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதான் இப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பேசாதீங்க. ஆமா, முட்டாள்ல முட்டாள் கிடையாது, முட்டாளுக்கும் கீழே, அதாவது வார்த்தையே சொல்ல முடியாது.
அந்த ரேஞ்சில் முதல்ல வந்து மூளை இருக்கிறவன் தாங்க முட்டாளா இருப்பான். மூளையே இல்லாதவன் எப்படி முட்டாளா இருக்க முடியும்? நான் இருந்துட்டு போயிடுறேன் சார். அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறீங்க. வாங்க, வெளியில வாங்க, எங்க சமுதாயத்துக்கு எங்க கூட ஐக்கியம் ஆகுங்க. ஆமா, பழம்பெருங்கதையே பேசுறீங்க. பூமரங், யூ ஆர் எ சோ பூமரங். ப்ரவுட் டு பி எ பூமர் ஆண்டின்னு நானே சொல்றேனே. தட்ஸ் ஃபைன். ஓகே.